ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு கொட்டாங்குச்சி வச்சுட்டு வீட்டிலே எப்படி நம்ம நெருப்பை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பிராணி போடுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நான் லைட்டாக அது எரியிற வரைக்கும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா எரியும் போது கொஞ்சம் எரிய விட்டு அப்புறமா அதோட கறியை எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிடிச்ச உடனே நம்ம எடுத்துகிட்டு வந்து சேஃபாக வெளியே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முழு கொட்டாங்குச்சி வந்து அப்படியே கறியாக மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கறி கிடச்சிச்சு. இதை வச்சுட்டு நம்ம சாம்பிராணி ஈஸியாக போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி பவுட்ரு வாங்கிட்டு வந்து நம்ம முடிக்கு வந்து போட்டுக்கலாம். மழை காலத்தில் இந்த மாதிரி போட்டு விட்டோன்னா சளி பிடிக்காது, கோல்ட் ஆகாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபுல்லாக இப்படி முடிக்கு வந்து போட்டு விட்டுறலாம். முடி நல்லா காட்டிடும், வீந்துரு போகிற நெருப்பில். இதே மாதிரி மெத்தட் இன்னும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? சாம்பிராணி புகை கொடுத்து தலையை வந்து ஈரம் பிடிக்காத மாதிரி பார்த்துக்கிறது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெகுலராக இந்த மாதிரி பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றினேன்னா நான் கம்பல்சரி இந்த மாதிரி சாம்பிராணி புகை போடுறது உண்டு. நீங்களும் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றத மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.